ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இப்போ இந்த ரவுண்ட் அபவுட்டை பார்த்த உடனே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம எந்த கண்ட்ரியில் இருக்கிறோம் அப்படின்னுட்டு. நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தாங்க. நம்ம இப்போது அபுதாபியில் இருக்கிறோம். இங்கே பிப்ரவரி 14 பாரத பிரதமர் ஒரு கோயிலை திறந்து வைக்கிறாங்க அப்படின்னுட்டு நீங்கள் எல்லா நியூஸ்லேயும் பார்த்துருப்பீங்க. அது இந்த கோயில் தான். இந்த கோயிலை பற்றின விலாக் தான் இந்த வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோம். அரபு நாட்டில் ஹிந்து கோயில் கட்டுறது அப்படின்றது எவ்வளோ பெருமைக்குரிய விஷயங்க. அபுதாபி கவர்மெண்ட் இந்த கோயில் கட்டுறதுக்காக ஏக்கர் கணக்கான நிலங்களை அவங்க டொனேட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் தான் இந்த கோயில் கட்டியிருக்கிறாங்க. இப்போது நம்ம ஆல்மோஸ்ட் ரீச் ஆயாச்சு. இப்போ நம்ம அல்தைஃப் ரோட்டில் போகும்போதே உங்களுக்கு இடது சைடில் அந்த கோயில் நல்ல விசிபிளாக தெரியுதுங்க. இப்போ தூரத்துலேருந்து பார்க்கும்போது நம்ம அரபு நாட்டில் இருக்கிறோமா இல்லை நம்ம ஊர் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோமா அப்படின்ற ஒரு ஃபீலை கண்டிப்பாக எல்லாருக்கும் இங்கே வர்றவங்களுக்கு ஃபீல் ஆகுங்க. இங்கே தூரத்துலேருந்து பார்க்கும்போது 7 கோபுரங்கள் உங்களுக்கு தனியாக தெரியும். அது எதுக்கு அப்படின்னா இங்கே இருக்கிற 7 கண்ட்ரியோட ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி அந்த 7 கோபுரங்கள் வச்சுருக்குறாங்க. உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படின்ற அந்த ரூட்டுமே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த கோயில் அடைஞ்சிடலாம். இப்போது இங்கே வாலண்டியர்ஸ் எல்லாம் 14 எல்லாம் நல்லா ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. கார் பார்க்கிங் வசதியுமே உங்களுக்கு நிறைய இருக்குது. இப்போது 14 அவர் இனாகுரல் பண்ணுறதுனால அதுக்கு முன்னாடி இருக்கிற ஏற்பாடுகள் எல்லாம் அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனால் நம்மளை உள்ளே விடலை. வெளியே இருந்தே வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால தான் நம்ம இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்குறோம். நாங்கள் வெளியே இருந்து பார்க்கும்போது எல்லோரும் நிறைய உள்ளே இருந்தாங்க. அப்போது எல்லா விசிட்டர்ஸும் அலௌடு போல் அப்படின்னுட்டு தான் உள்ளே வந்தோம். இங்கே வேலை பார்க்குறதுக்காக நிறைய வாலண்டியர்ஸ் ஆல்ரெடி அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி இருக்கிறவங்கள மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்கள் கோயிலுக்கு முன்னாடியே அந்த போர்டெல்லாம் இங்கே வச்சுருக்குறாங்க. ஸோ அதனால் சரி உள்ளே சும்மா போயிட்டு எப்படி இருக்குது பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் இந்த மாதிரி ரெக்கார்டு எடுத்துகிட்ருக்குறேன். இங்கே வாலண்டியர் ஒர்க் பண்ணுறதுக்காக நிறைய கண்ட்ரியிலேருந்து ஆளுங்கள்லாம் வந்திருந்தாங்க. ரொம்ப குட்டி பசங்க கூட அவங்களால முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த கோயில் வெளியே இருந்து ஜூம் பண்ணி பார்க்கும்போதே ஒவ்வொரு கார்விங்குமே எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். வெளியே இருந்து பார்க்கும்போதே இவ்வளோ அழகாக இருக்கிற இந்த கோயில் உள்ளே இன்னும் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னுட்டு நீங்களே கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம். நிறைய வாலண்டியர்ஸ் பகலில் இருந்து ஈவினிங் வரைக்குமே அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவ்வளோ பேருக்குமே அவங்க டிஃபன் அதே மாதிரி லஞ்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரியுமே எல்லாம் ரெடியாக போட்டுட்ருந்தாங்க. ஜென்ஸுக்கு தனியாக லேடிஸுக்கு தனியாக அவங்க ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்போ இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற வாலண்டியர்ஸ் 1500 பேருக்கு மேலே இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டாக எக்ஸாக்டாக எவ்வளோன்னு தெரியலை. இந்த கோயிலோட ஒரு சைடில் தான் அவங்களுக்கு டென்ட்டு மாதிரி போட்டு லேடிஸ் அண்ட் ஜென்ஸுக்கு தனித்தனியாக ஃபுட்டு ஏற்பாடு பண்ணி அவங்க போட்டுட்ருந்தாங்க. இங்கே அவங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எந்த மாதிரி இந்த கோயிலுக்கு வரும்போது நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு போர்ட்லேயும் எழுதி வச்சுருக்குறாங்க. நிறைய விசிட்டர்ஸ் வந்திருந்தாங்க. அவங்களுமே வெளியே இருந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது பிப்ரவரி 11 யாகம் வளர்க்குறதுக்காக யாக குண்டம் எல்லாம் வச்சு ஒரு டேபிளுக்கும் 8 பேர் உட்கார்ற மாதிரி அவங்க எல்லாம் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. 11 காலையில் ஒரு 5 மணி போல் இது யாகம் வளர்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கு தான் அந்த ஆளுங்க எல்லாம் வெளியே அந்த கார்விங் எல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஏன்னா இதுக்குமே அந்த மேடைகளெல்லாம் அலங்காரம் பண்ணி வைக்கிறதுக்காக உட்கார்விங் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த பெரிய ஃபங்க்ஷனை கவர் பண்ணுறதுக்காக மீடியா பீப்புளுக்கு தனியாக, அதே மாதிரி கடைகளுக்கு தனியாக, அதே மாதிரி டூரிசம் டெவலப் பண்ணுறதுக்காக அங்கே ஸ்டால்லாம் வச்சுருந்தாங்க. இது ராஜஸ்தானில் கட்டியிருக்கிற கோயிலோட ஒரு மாடல் இது. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.